என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். ராகு நன்மை தீமை எதை செய்யும்? ராகு நல்லதை செய்யுமா அல்லது கெட்டதை செய்யுமா? இதில் ஓட்டு மாதிரி எதுக்கடா ஓட்டு அதிகமாக விழும்னா ராகு தீமையைத்தான் செய்யும் அப்படின்ட்டுருவாங்க. இதோடைய நான் போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன், ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு. அந்த இடத்துல ஜோதிடத்தை பற்றி ஒருவருக்கு அது என்னானே தெரியாது. இப்போ எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் நமக்கு தெரியும். அவருக்கு அடிப்படை ஜோதிடம், அந்த நவக்கிரகத்தை பற்றி வரிசையாக சொல்ல தெரியாது. ஒரு நட்சத்திரம் எதுவுமே தெரியாத ஒரு நபர் சொல்கிறாரு, 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் மோசம் போச்சுரா. அவர் எங்கிட்ட போய் சொல்லு, ஜோதிடத்திற்கு எங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதாவது பொதுவாக இந்த பெண்களைத்தான் நம்ம சொல்லுவோம். இந்த ராகுனால் பாதிக்கப்படுகிறது அதிகம் பெண்கள். அதாவது அந்த ராகு பாதிப்பு உண்டாக்குறது இல்லை, அந்த ராகு இந்த மாதிரி நாகதோஷம் இருக்குது அப்படின்னு இந்த பொண்ணை கல்யாணமே நின்று போகிறது, அந்த கல்யாணத்தை கெடுக்கிறது யாருன்னு கேட்டால் ராகு கெடுக்கிறது இல்லை, ராகு பேரை சொல்லி ஜோதிடர்கள் கெடுக்கிறார்கள். அப்படி தான் எடுக்கணும். அதாவது இப்போ நானும் ஒரு பூசாரி தான், நானும் ஒரு கோயிலுக்கு ஒரு பூஜை பண்ணுறவன் தான். நம்ம பார்க்குறோம், அதில் படிக்கிறோம், கொஞ்சம் அதிலிருந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கிறது. அப்படி எடுப்போம். ஐடியா கிடைக்கிறது இல்லை, அதை பற்றி நமக்கு கொஞ்சம் ஒரு கருத்துக்கள் புரியுது. சில பேர் அடிப்படை ஜோதிடமே கற்றுக்காமல் இந்த பஞ்சாங்கத்தை மட்டும் வாங்கி வச்சுக்குவாங்க, வேறு எந்த புக்கும் படிக்க மாட்டாங்க. இல்லை மூத்த ஜோதிடர்கள் சொல்கிற கருத்தும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. மூத்தவர்கள் எத்தனையோ தெய்வமாக இருக்காங்க. இப்போயும் யூடியூப்பில் போய் பாருங்கள், நல்ல கருத்துக்கு நிறையா பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி நல்லா நிறையா தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒருவர் சொல்கிறார், ஜோதிடத்துக்கே சம்மந்தம் இல்லாதவர், நம்மளால் உட்காந்துருக்கோம், 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கெடும், அப்போ பொண்ணை கட்டாத, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுன்னு. நான் எத்தனை பெண்கள் ஜாதகத்தை வேணால் நான் போடுறேன். 2ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகு திசையிலே நல்ல சுகபோகமாக காரும் பைக்கும் சொத்துக்கு மேலே சொத்து வாங்கின ஜாதகத்தை நான் காமிக்கிறேன், என்னிடம் இருக்குது. இது சவாலாகவே கூட சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஜாதகம். நான் ஒரு ஜோதிடர், என்னுடைய ஆஃபீஸுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. அதில் ராகு கொடுக்குற ஜாதகத்தை ஒதுக்குறேன், கெடுக்கிற ஜாதகத்தில் ஒதுக்குறோம். ஒரு ஆய்வுக்கு நம்ம எடுக்கிறோம், ஒரு முக்கியமான ஜாதகமாக இருந்தால். அப்போ ராகு திசையில் எத்தனை பேர் கொடுத்து நல்லாக இருந்து நன்றாக நல்லா சுகபோகமாக வாழ்ந்த ஜாதகம் எத்தனை எடுக்கலாம்? சரி, அப்படி வந்துடுவோம். அப்போ ராகு பொதுவாக ராசி லக்கணம், இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ராசி லக்கணத்துக்கு லக்கணத்துலேயோ, அதாவது 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 4 பாகத்துலேயும் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்த நாகதோஷம். அது லக்கணத்துக்கும் பார்க்கலாம், சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு பார்க்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் சில பேர் சுக்கிரனுக்கும் பார்த்துருவாங்க. ஏன்னா சுக்கிரன் தான் கலச்சித்திர காரகன், அவன் தான் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவன், அவங்க கூட சேர்ந்து எல்லாம் கெட்டு போயிடணும். சில பேர் அப்படி அதாங்க, அப்படிலாம் விஷயம் கிடையாது, நிறையா விஷயம் பார்க்கணும். அப்போ பொதுவாக நம்ம பாட புஸ்தகத்தில் இப்போ ஜாதக அலங்காரம் எடுத்துக்கலாம், பாரி ஜாதகம் எடுத்துக்கலாம். பாரி ஜாதகத்தில் அந்த பாட்டாக தான் போடும். ஜாதக அலங்காரம், யவ்வன காவியம், இப்படிலாம் புக்கு இருக்குது. இன்னும் நிறையா அந்த மாதிரி இடத்துலலாம் ராகுவை பற்றி பார்க்கும்போது மேசம், ரிஷபம், கடகம் ஜாதக அலங்காரத்தில் இருக்குது. மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் 5 இடத்துல ராகு இருந்தால் கெடுக்காது அப்படிங்குது. அந்த இடத்துலையே இருந்து கெடும். ஏன்னா அவங்க அந்த இடம் ராகுக்கு நன்மையை செய்யக்கூடிய, ராகு கேதுகளுக்கு. ராகுக்கு தான், கேது நாங்கள் போடலை, ராகுக்குங்கிறாங்க. அப்போ இந்த ராகை பற்றி பேசுவோம், ராகுவை பேசுவோம். இந்த ராகு அல்லாத இடத்துல இருந்தால் கெடுக்குமா? இப்போ இந்த 5 பாவத்தை சொல்கிறோம், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். சரி, மற்ற இடத்துல இருக்குது,
இப்போ மிதுனத்தில் இருக்குது கெடுக்குமா, சிம்மத்தில் இருக்குது நம்ம சொல்லாத பாவங்கள், துலாம், விருச்சிகம், தனுசு, மீனம் இதெல்லாம் இருந்தால் கெடுக்குமா அப்படின்னா இங்கே தான் விஷயம். கொடுக்கறது நிறையா இருக்குது. சரி, அந்த அந்த பாகத்தில் இந்த கெடுக்கிறக்கூடிய பாகத்தில் இருந்து கெடுக்கத்தான் செய்யுமா அப்படின்னா நன்மையும் செய்யும். நன்மையை செய்யக்கூடிய இடத்துல இருந்து கெடுக்கவும் செய்யும். ராகுவை கணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் விரலை விட்டு ஆட்டிட்டு போயிடும். அது எவ்வளோ பெரிய ஜோதிடம் இருந்தாலும் சில நேரத்தில் அதில் கொஞ்சம் ஃபால்ட் ஆகி போயிடும். ரொம்ப கவனிப்பாக உன்னிப்பாக வளர்ந்துக்கணும். ஏன் எனக்கு கொஞ்சம் ஒரு கோபம்தான். அவர் ஜோதிடருக்கு சம்பந்தம் இல்லாதவர் அவர் வாட்டில் சொல்லிட்டாரு. எத்தனை பேர் தெரியுமா ராகு தசையில் அதாவது ராகு காலம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் போய் வெற்றி அடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ ராகு அன்றைய காலத்தில் எங்கே இருக்கான்? அந்த ராகு இருக்கிற இடத்துல எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது? ஒரு இயற்கை சுபரான சுக்கிரன், புதன் ராகுவோடு இணைகிறார்கள். குரு பார்க்குறாரு. அந்த ராகுகள் நல்லதுதான் செய்யும். அப்போ கெடுக்காது. பாவரான சனி, செவ்வாய், பாவகம் 6ஆம் படம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், இந்த மாதிரி கெட்ட பாவகத்திலிருந்து கெடுக்க செய்யும். லக்கணத்துக்கு பாவகத்தை எடுக்கணும். இப்போ லக்கணத்திலேயே ராகு இருந்து அந்த ராகு திசையில் கெட்டு போனவங்களும் இருக்காங்க, நல்லா இருந்தவங்களும் இருக்காங்க. இப்போ கெடுக்கிறதுக்கு எப்படியா அப்படின்னா, இப்போ ஒரு லக்கணத்தில் இருக்குது, லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். லக்கணத்துக்கு 6, 8லே போய் மறைஞ்சு போய் விடுகிறார். அல்லது பாவரோடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ பெற்று அவர் லக்னாதிபதி கெட்டு போய்கிறார். லக்கணத்தில் இயற்கை பாவரான ராகு இருக்கிறார். ஒரு சாயா கிரகம் தான் ராகு. ஒரு பரப்பொருளோ இந்த ஒரு இது கிடையாது. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, அது ஒரு கிரகம் கிடையாது, ஒரு பிளானட் கிடையாது, சாயா கிரகம். இது ஒரு நிழல் கிரகம். அப்படிங்கும்போது இப்போ ராகு ஒரு நிழல், ஒரு கருத்த கிரகம் அங்கே இருக்கும் பொழுது அது கூட லக்கண பாவி இருந்தாலும், லக்கண பாவி அப்படின்னு எடுக்கும்போது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதிகள் அங்கே கூடும்பொழுது இயற்கை பாவி. இப்போ இயற்கை பாவி அப்படின்னாவே தேய்பிறை சந்திரன், சூரியன், செவ்வாய், சனி, அப்புறம் என்ன எடுத்துக்கலாம், இந்த புதனும் கூட இந்த கெட்டவர் கூடலாம் சேரும் பொழுதும் அந்த புதனும் தீயவர் தான். பாருங்கள் எப்படி இருக்கு. இதில் இயற்கை சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 கிரகம் தான், எதுவும் பார்க்க வேணாம். அது புதனை கூட, ஆமாம், குருவும் சுக்கிரன் தான். இதில் இவங்களும் கெட்டு போய்விட்டால் இவங்களும் பாவத்தை செய்வார்கள். அப்போ ராகு கூட இந்த பாவ கிரகங்கள்லாம் சேரும்போது தொடர்பு கொள்ளும்போது, அதாவது பார்க்கும் பொழுதும் அல்லது இணையும் போது, சேர்ந்து இருக்கும் பொழுது ராகு கூட எத்தனாம் பாவத்துக்கு அதிபதி சேர்கிறார். நிறையா விஷயம் பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறதே எத்தனை பேர்த்துக்கு இது புரியுதுன்னு தெரியல. ஏன்னா ஜோதிடம் இது ஒரு கடல். ஜோதிடத்தில் இப்போ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சு கொடுத்தேன் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னா, இதை புரிஞ்சுக்க எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். அவ்வளவு நாங்கள் படித்து அதெல்லாம் புரிஞ்சு தான் உங்களுக்கு இப்போ நாங்கள் பலன் சொல்கிறோம். ராகை பற்றி நாங்கள் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா, நம்மளும் மூத்தவர்கள் நமக்கு முன்னோடிகளாக ஜோதிடருடைய வீடியோவை பார்த்து பாட புஸ்தகத்தை படித்து, நம்மளாம் தாய் வகுத்துலேருந்தே நம்மளாம் படிச்சுட்டு வரல, தெரியாது ஜோதிடத்தை பற்றி நமக்குலாம் தெரியாது. ஆனால் கேட்ட அறிவு, கேட்டல், படித்தல், இந்த மீட்டிங்களுக்கெல்லாம் போகிறோம்னா அவங்க சொல்கிறது யூடியூப் தயவுனால் நிறையா ராகுவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். பஞ்சாங்கத்திலலாம் எழுதப்பட்டிருக்கும். தொலைவணும் ராகுவை பற்றி ஒரு புக்கில் இருக்கேன்ட்ட அப்படியே ஆராய்ச்சி பண்ணி தான் பலன் எடுக்கணும். அப்போ பொத்தாம் பொதுவாக ராகு கெடுக்கும் அப்படின்னு பலன் சொல்லிட முடியாது. சரி, பொத்தாம் பொதுவாக ராகு ஒரு போகக்காரன்னா இன்பத்தையே கொடுக்குறவன் அப்படி எடுப்போம். அப்போ இன்பமாக ராகு தசா ஒரு ஜாலியாக இருப்பார். ஒரு படி மேலே போய் பல பெண்கள் தொடர்பு இருக்கும். ஒரு ஆணாக இருந்தால் ஜாலின்னா தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருப்பார். இது அனைத்துமே இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை.
ஆனால் எந்த பாவத்தோட தொடர்பு கொள்கிறார், அவர் அப்படித்தான் இருப்பாரா? இல்லை ராகு தசையில் எத்தனையோ பிரபலமாக இருக்காங்க. எத்தனையோ பேர் வெளி உலகத்துக்கு தெரிகிறதே இந்த ராகு தசைலாம். அவங்க அந்த அந்த ஒரு குக்கிராமம் இல்லாட்டி அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டுமே இருப்பாங்க, வெளியிலலாம் தெரியாது. ராகு தசை வந்து என்ன திடீர்னு ஒரு பிரபலமாகுவாங்க. எத்தனை பேர் ஜாதகம். அப்போ ராகு நன்மையை செய்யும்னு சொல்லிட முடியாது, தீமையத்தான் செய்யும்னு பொதுவாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஐயா இப்போ ஒருத்தர் வர்றாரு, வந்தனே ஒரு கொஞ்சோன்னு ஜோதிடம் தெரியுது, ஐயா எனக்கு இப்போ ராகு தசை நடக்குது, நன்மையா தீமையானா சொல்ல முடியாது. அவருடைய கட்டத்தில் பார்த்து அவருடைய ராகு யாரெல்லாம் இணைஞ்சிருக்கார், எத்தனாம் பாவத்தில் இருக்கிறார், இனவு பார்வை யாரெல்லாம் பார்க்குறாங்க, யார் கூட இனவு பெற்றுள்ளார், எத்தனாவது பாவகம் எல்லாம் பார்த்து இதுக்கு மேலே என்ன சாரநாதன் அம்புட்டு நடிக்கணும். சாரநாதனை பார்த்து தான் ஆகணும். ராகு பொறுத்தளவுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவனும் என்ன சாரம் பெற்றுக்கான், சாரநாதனும் என்ன நட்சத்திர பாதத்தில் உட்காந்துருக்கான், அம்புட்டு வேலையும் செய்வேன். ராகு எந்த பாகத்தில் இருக்காரோ அந்த பாகத்து வழியாக. இப்போ உதாரணம் 7ஆம் பாவகத்தில் இருக்கிறார், நல்லதே பேசுவோம். ராகு நல்ல நிலைமையில் வருமானம் கொடுக்கணும், ஐயாவுக்கு வீட்டுக்காரமாக உழைச்சி போடும், அவ்வளோதான் பலன். ராகு தசை ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கு நடக்குது, 7ஆம் பாவகத்தில் இருக்குது. இப்போ வருவோம், லக்கணத்தில் ராகு கது இருந்தால் தோஷம் தானே. இப்போ நன்மைக்கு வருவோம். 7ஆம் பாவகத்தில் இருந்து இவர் செவ்வாய் தசையில் ஒன்றுமே இல்லாமல், ஒரு புகழும் இல்லாமல், ஒரு பேரும் தெரியாமல் வெட்டியாக இருந்து கொண்டு இருந்த ஒரு நபரை இந்த ராகு தசை உடனே வண்டியில் போவார், ஜாலியாக நல்லா நீட்டாக சட்டையை போடுவார், டெய்லி குளிப்பார், நல்லா பணங்காசு செலவு பண்ணுவார். ஏதுடானா ராகு கொடுக்குது. ராகுனா பெண், பொண்டாட்டி மூலியமாக 7ஆம் பாவகம் மனைவி, இவருடைய மனைவி பொண்டாட்டி சம்பாரித்து கொடுக்கணும், பேர் ஜாலியாக இருப்பார். இதுதான் போகும், போகத்தையும் கொடுக்கும், மனைவி சம்பாரிச்சும் கொடுக்குது. அப்போ 7ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் கெடுக்குமா? எப்படி கெடுக்கும்? 7ஆம் பாவகத்தில் நீங்கள் எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த நக்கலம்னு ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு லக்கணத்தை சொல்ல வேணும். சரி, இதை அனுபவிக்க லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இப்போ ராகு லக்னத்திலே இருக்குது, அப்போ அது பாவர் தானே. மறைஞ்சு போயிடுச்சானாக்கும் லக்னாதிபதி கூடயே சேர்ந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து ராகு லக்கணத்தில் இருக்கலாம், அல்லது 9ஆம் இடத்துக்கு அதிபதி கூட சேர்ந்து ராகு லக்கணத்தில் இருக்கலாம். இயற்கை சுபக்கிரகங்கள் பார்வை, பௌர்ணமி சந்திரன் பார்வை. இப்போ சூரியன், இப்போ ஒன்றும் இல்லை, சிம்மத்தை எடுப்போம், சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, ராகு சிம்மத்தில் இருக்கிறது, ஆட்சி பெற்ற சூரியன் கூட ராகு இருக்கிறது. அவருக்கு வந்து பௌர்ணமி சந்திரனில் பார்வை விழுகுது. இப்போ சிம்மத்தில் சூரியன், கும்பத்தில் சந்திரன், பௌர்ணமி சந்திரன் பார்வை விழுகுது. குரு எங்காவது இருந்து 5ஆம் பார்வையோ அல்லது 7ஆம் பார்வையோ அல்லது 9ஆம் பார்வையோ குருவும் பார்வை விழுகுது. இந்த இடத்துல சுக்கிரனை கூட சேர்க்கப்படுங்க, ஏன்னா சுக்கிரன் வந்து பார்வைக்கு வராது, சூரியன் கூட இருக்கிறனால சேர்ற மாதிரி தான் வரும். இல்லை அந்த இடத்துல இல்லை, அங்கே சிம்மத்தில் என்னென்ன நட்சத்திரம் வருது, மகம், மூலம், மகம் ஆமாம், மக நட்சத்திரம், பூரம், உத்திரம் வரும். அப்போ பூரங்கும்போது சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய சாரம் பட்டு சுக்கிரன் நல்ல நிலைமை இருக்கட்டும், அவர் ஆட்சியாகவே இருக்கட்டும் துலாத்தில், அவ்வளோதான். நிச்சயம் பெறக்கூடாது சுக்கிரன், அதுவும் வேறு கதை. எதாக இருந்தாலும் ஜோதிடம் மாதிரி பார்க்கணும். சாரநாதன் சுவருடைய சாரம், சுவருடைய வளர்புற சந்திரன் பார்வை, குருவால் பார்க்கப்பட்ட லக்கணத்துக்கு அதிபதி ஆட்சி பெற்றிருந்து நல்ல வலுவாக ராகு இருக்கும்போது கொடுக்கத்தானே செய்யும். இல்லை இந்த ராகத்துக்கு அப்படியே 7ஆம் இடத்துல போடுங்க, சந்திரன் கூட கும்பத்தில் சிம்ம லக்னம், அப்படியே இந்த பார்வை மொத்தத்தை அங்கே விடுங்க. குரு பார்வை லக்கணத்தையும் பார்க்கட்டும், பௌர்ணமி சந்திரன் கூட ராகு இருக்கட்டும். இப்படி தான் பார்வை சேர்க்கை, லக்னாதிபதி வலுவனுசரிச்சு இப்படி ஒவ்வொரு பாகமாக பார்த்து கொண்டு வரணும். 10ஆம் எனக்கு ராகு கெடுத்துருச்சு, இப்போ என்கிட்ட இருக்குது ராகு கெடுத்து
சின்ன குழந்தைகள் ஒரு 18 வயசு பையன்லாம் வந்து கஞ்சி அடிச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு அம்மாவவே பெத்த தாயவே ஆபாசமாக பேசி அசிங்க வார்த்தை பேசக்கூடிய ஜாதகன்ட்ட இருக்குது. பெண்களை ஒம்பளத்த கேஸ்லலாம் உள்ளே போயிட்டு அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட பெரிய பஞ்சாயத்து பண்ண ஜாதகம்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே இப்படி பண்ணுமா? இப்போ நல்லது செஞ்ச ஜாதகத்தை நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். கெட்டு குடிகாரனாக ஆகி ஒன்றுக்கும் இந்த முடியெல்லாம் குண்டக்கா மண்டக்கா வெட்டி தலையை நல்லா இருக்கிற முடியை போய் நமக்கு மட்டும் சொட்டையாகி போச்சு, நமக்கு முடியல. ஆனால் நல்லா இருக்கிற முடியை அவன் சொட்டை மாதிரி என்னமோ நாய் கண்டன மாதிரி கரண்டி வச்சுக்கிட்டு காதில் ஒரு கடுக்கனை போட்டுக்கிட்டு கஞ்சாவை குடிச்சிக்கிட்டு தண்ணியும் அடிச்சுக்கிட்டு இது ராகுதான். அது கெட்ட நிலமில் இருக்கப்போ சரி இதுக்கு என்னையா விதி அப்படின்னா பாவர் செவ்வாய் அடிதடி சனி இவர்கள் கூடிய சேர்ந்த சுக்கிரன் ராகு தொலைச்சி எடுத்துருவான், பிழிஞ்சு எடுத்துருவான். இந்த பொம்பளை பிள்ளைங்க வயதிற்கு மூத்தவர்கள் சாவகாசம் தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, அடுத்த ஒரு மனைவி கூட தொடர்பு கொள்வது, இதெல்லாம் அப்போ நல்லதாக செஞ்சிரும் ராகு. அதே மாதிரி இந்த மாதிரி கெடுக்கவே செய்யும் அப்படின்னு நம்ம ஒருத்தர் ஃபோனில் கேட்குறாரு, எனக்கு ராகு தசை இந்த லக்னம்னா பலன் சொல்ல முடியாதான். கட்டத்தை அனுப்புங்க, இல்லை பிறந்த தேதி பிறந்த நேரத்தை அனுப்புங்க, உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். அவ்வளோதான். பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அப்போ நமக்கு நம்ம எடுத்துக்கலாம். அவர் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கார், என்ன ராசி இருக்கா, அந்த ராகு என்ன கண்டிஷனில் இருக்குது. செவ்வாய் தசை முடிஞ்சுன்னா ராகு தசை வருது, அப்போ என்ன எப்படி இருப்பார்னு. சில பேர் இன்னும் ஒன்று என்ன தான் இருந்தாலும் இதிலெல்லாம் எழுதியிருக்கு, இந்த பாரிஜாதங்கிற புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அதில் இருக்குது, நிறைய பேர் சொல்லவும் கேட்டிருக்கேன். ராகு வந்து கொடுத்துட்டு போகும்போது எல்லாத்தையும் இங்கே எப்படி கொடுத்தாரோ அப்படி காலி பண்ணிட்டு போயிடுவார்னு. குருதசை வலுவாக இருந்தால் ஏன் அள்ளிட்டு போக போகிறாரு. ராகு தசை ராகு புத்தி, அதுக்கப்புறம் குரு, அப்படியே லாஸ்ட்டில் வரும்போது என்ன வந்துடுங்க, நீங்கள் அங்கே ராகுக்கு சந்திரன் புத்தி வரும் லாஸ்ட்டில். அப்போ சந்திரன் நல்லா வலிமையில் இருந்தால் கொடுக்க போகிறாரு. அப்போ சந்திரன் ராகு தசை சந்திரன் புத்தியில் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாரா? இல்லை அதுக்கு முன்னாடி சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரனுக்கு முன்னாடி ராகு தசை சூரிய புத்தி. அப்போ அந்த புத்தினாதானே எப்படி இருக்கான் சோதிட்டோம். இது கடல். இதை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நாளுக்கு வரணும். இப்போ நான் பேசுகிறதே எத்தனை பேர்த்துக்கு புரியுதுன்னு தெரியல. உண்மைதான். நம்மளும் தூக்கம் இல்லாமல் அந்த வீடியோவெலாம் மூத்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய நம்ம குருமார்கள்லாம் அவங்க சொல்லக்கூடிய வீடியோவை பார்த்து அவங்களுடைய புக்கெல்லாம் வாங்கி படித்து அதை அணியில் வந்து ஜோதிட பாட புஸ்தகங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. தசாபதிக்குன்னு தனியாக இருக்குது, ராகுக்குன்னு தனியாக புக்கு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம தேவைப்பட்டதெல்லாம் எடுத்து அதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் பார்த்து அதோட பொருந்துதா, அங்கே விதி எழுதியிருக்கு, இந்த விதி அங்கே அப்ளை பண்ணி பார்க்கும்போது அங்கே நடக்குதா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அப்போ ராகு நன்மையே செய்யும், ராகு தீன்மையும் செய்யும். எப்படி இப்படித்தான் சொல்ல முடியும். நீங்கள் வாட்டில் போயிட்டு ஐயா நான் ஒரே கேள்வி கேட்குறேன், இதை மட்டும் சொல்லிடு, ராகு நல்ல கிரகமாக கெட்ட கிரகமானு அது எப்படின்னா நல்லதாக கெட்டதை. 9 கிரகம் கெட்ட கிரகம் தான், 9 கிரகம் நல்ல கிரகம் தான். அவரவர் இருக்க வேண்டிய இடத்தை அனுசரித்து பலன் இருக்குது. சரிங்களா? இன்னும் நிறையா பேசலாம், போதும். அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.